சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியோ சிந்துவை கண்டுபிடிச்சு உயிரை காப்பாத்திட்டாப்ல நம்ம சிவா. இருந்தாலும் பிளட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள எப்படியோ பழங்கள்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து நம்ம சிந்துவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாறைக்கு அடியிலேயே நைட் ஆனதுனால அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிடுது. விடிஞ்ச உடனே நம்ம இப்ப கிளம்ப ஆரம்பிச்சாதான் அடுத்தது இருட்டுறதுக்குள்ள நம்ம இந்த காட்டை விட்டு வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவை தூக்கிக்கிட்டே நம்ம சிவா கிளம்பிடுறாப்ல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இசைக்கு மறுபடியும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணல. ஏதோ ஒரு ஃப்ராட் வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. நேரா போய் செலியனுக்கும் உனக்கும் என்ன நடந்துச்சு, செலியனை நீ எங்க போய் மீட் பண்ற அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. நீ செலியனை மறந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் காயத்ரி இருந்துக்கிட்டே நீ கனவுல கூட அப்படி நினைக்காத, உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு அப்படின்னு சொல்லி அதிரடியாக மிரட்டல் கொடுக்குறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஸ்னேகாவை காமிக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சிந்துவோட கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கொஞ்ச நேரம் கூட நிலைக்கவே இல்லை. நம்ம சிவா அதிரடியா என்ட்ரி கொடுக்குறாப்புல. இவன் என்ன கொடைக்கானல்ல இல்லாம இங்கே வந்துட்டான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது பின்னாடியே வீல் சேர்ல நம்ம சிந்துவும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல ஸ்னேகா நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உடனே மறைஞ்சு இருந்துட்டு அங்கிருந்து ஓடி போய் தன்னோட அப்பா கிட்ட நம்ம முட்டாளாயிட்டோம், அந்த சிந்து இங்க திருப்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.